ஹலோ கைஸ், வெல்கம் டு ரோப்ளெக்ஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா, ரோப்ளெக்ஸில் டங் டங் ஷகு அப்படி சொல்லிட்டு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேருந்து எல்லா பக்கம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கேம் இல்லை, இந்த டங் டங் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவனை பற்றி தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. அவனை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். அதான் வந்து நம்ம தடுக்க போகிறோம், நம்ம அவன்கிட்ட தப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரோப்ளெக்ஸ் என்ன கேம் பிளே போகலான்னு. ஓகே கைஸ், வாங்க கேம்குள்ளே போயிடுவோம். டங் டங் ஷகூர், நான் உள்ள வந்துட்டேடா. முடிஞ்சா எனக்கு தப்பிக்க. டங் டங் ஷகூர் குண்டா இருக்கான். இங்கெல்லாம் பார்த்தா ஒட்டங்குச்சி தெரியுது, அங்கே பார்த்தா குண்டா இருக்கான். டேய் குண்டு போயில டேய். சரி ஓகே, இப்போ நம்ம தப்பிக்கிற வேலையை பார்ப்போம். இது வேற. ஓகே, இது அதே மாதிரி தான் கொஞ்சம் கிறிஸ்டன் மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கானுங்க. நான் ஃபுல்லாக கேம் பிளே பண்ணியிருக்கேன், பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். ஓப்பன் டோர், ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். என்னடா இது ரொம்ப கலராக இருக்குது. ஓகே ஓகே, ஏதோ பண்ணிப்பானுங்க ஸ்மார்ட். என்னடா பேனலாக இருக்கு. சரி, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போகாம வச்சிருப்பானுங்க, ஆனால் இப்போ அது இல்லை, ஏன்னா அது பிசன். ஓகே, இது இருக்கா, டன். ஓகே, ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ பாடுறா, என்னடா ஏமாத்திச்சு. சரி, கொஞ்சம் கூட நினைக்கல. சரி, இந்த கலர் காம்படிஷன் தான் நம்மளை ஏமாத்துது. வேறு பத்து மாதிரி தெரியுதா. நான் இங்கே ஐயோ, நான் இப்படி அவுட் ஆகிறேன். கிறிஸ்டன் ஸ்கேம்ல கூட இப்படி அவுட் ஆனதில்லை. இந்த டங் டங் சக்குறதுல ரொம்ப அவுட் ஆகிறேன். ஓகே, இப்போ அவ்வளோதான் வார்த்தைகளால் எப்படி ஜம்ப் பண்ணியாச்சுன்னு. என்ன இது ஒரு ஸ்பேனர் தான், கொய்யால இதை வச்சு உடைக்கணும். எங்க ஓடுறான் கொய்யால. நான் வர இடத்துல ஐயோ. கைஸ் சீக்கிரம் வந்தாச்சு. டங் டங் சகூர். இவனுங்களை பார்த்தாலே பயமா இருக்குது. அங்க ஒருத்தருப்பானே குண்டா. என்னடா அவன் நடக்காம அப்படியே வரான். டே குண்டு பாயிலே இருடா. டே ஐயோ, இவனுக்கு தப்பிக்க தெரியும். அவனை பிடிச்சிக்கோ, என்ன விட்டுறான். டே கோமாளி என்ன விட்டுறான். ஓகே, இப்போ இங்க இருக்க பட்டனை அமுத்திட்டு நம்ம அப்படியே மேலே ஓடி போயிடணும். எங்க டங் டங் குண்டு பையன் வந்துட்டு இருக்கான். டே டங் டங் குண்டு. டே இருடா. அட பாவி ஒய்யால. டே பிடிச்சிருந்தா மேலே வருவோம் போல தெரியுது. ஓ மை காட். ஐயோ, இங்க இருந்து இதெல்லாம் காணோம். சுத்தி போகணுமா? எதுவும் அந்த பிரிசன் எஸ்கேப்ல இந்த பிள்ளை இருக்காது கைஸ், கொஞ்சம் பைப்பெல்லாம் இருக்கும். ஆளை காணோம், கீழே போயிட்டான். அது சரி, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேலையை தான் போகணும் போல தெரியுது. இங்க ஒரு டங் டங் சக்கூர் இருக்கான். யாரோடே என்னை இது பிடிச்ச அப்படியே அடிச்சே கொண்டு பார்த்துக்கோ. என்னை யார் நினைச்சேன்? ரோப்ளெக்ஸ் கேம்ஸ்க்கு பாஸ், புரியுதா? சரி போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கடா கூட்டு போயிட்டானுங்க. சரி, அடுத்து எங்க கூட போகணும் தெரியல, பார்ப்போம். என்ன இடமே தெரியாது. டாய்லெட். ஐயோ, இங்கே டபுள் டவுட். ஓகே கைஸ், இது வந்து நான் சாவல் பார்த்தீங்களா எடுத்து ஐயால எப்படி பறக்க மட்டும் பண்றான். என்ன யாரும் நினைச்சீங்க? ஐயோ ஓகே, கொண்டு வந்து விட்டானுங்க. தாண்டி போகணுமா? போயிடுவோம். இதெல்லாம் ஜூச்சிபி கைஸ், நம்ம கிட்ட எல்லாம் முடியுமா? நம்ம ஆல்ரெடி ரோப்ளெக்ஸ் கேமர்ஸ்கே பாஸ், நம்மளே வந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே, தாண்டிடுறா. ஐயோ சொல்லி வாய மூல சம்பவம் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, ஒரு டைம் 2 டைம் விழுந்து எந்திரிச்சு போதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லை. கீழே ஒன்று எந்திரிச்சு போறோம் பாத்தீங்களா, அதுதான். இங்க வந்த இடத்துல மறுபடியும் போயிட்டு இருக்கணும். சரி, பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மறுபடியும் இங்கிருந்து ஜம்ப் பண்ணி. ஆமா கைஸ், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கானுங்க, நிறைய வித்தியாசம் இருக்குது இதுல. சரி, ஜம்ப் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜம்ப் பண்ணி ஒன்று, இங்கிருந்து அங்கிருந்து இங்க. ஐயோ, உடஞ்ச மிளக. அப்பா, மறுபடியும் உடஞ்ச மிளகா இருக்குது, அதுக்கு எஸ்கேப் ஆயிடணும். அவ்வளோதான். அங்கே நின்னோம்னா கீழே நம்ம தள்ளி விட்டுருவோம். இங்கேயோ வாய் இருந்தது. ஓகே கைஸ். ஐயோ, என்னடா இது நீச்சல் அடிக்க வச்சிருக்கானுங்க, ஒரு ரத்தமா போயிட்டு இருக்கு. டே டங் டங் சகூர். இன்னும் மேலே ஏற முடியல. எப்படி ஏறணும் பார்த்தீங்கன்னா இல்லையா? ஓகே, என்னது இது? ஐயோ, என்னடா இது? இல்லை ஓடுவோம் மொத்தம் நீச்சல் அடிக்கிறான், என்னன்னு தெரியல, சம்மந்தமே இல்லாம. அப்போ இங்கே என்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க, இருங்க நல்லா விட்டு பார்ப்போம். வந்துருச்சோட பச்சை பாலு. ஓகே சாமா கைஸ், இங்கே தள்ளி விட்டு வச்சிருக்கானுங்க, பைத்தியக்கானுங்க. இங்கே எவனாவும் தண்ணி விட்டு வைப்பானா, அது பால் உருண்டு வேற வருது. இதில் ஓடி போகிறதே பெரிய விஷயம், இதில் நீச்சல் அடிச்சு போகணுமா? சீக்கிரம் போயிரு வந்திருக்கிறது போது அந்த பச்சை பால். வந்துச்சு. ஆப்பா போயிச்சா, அவ்வளோதான் கைஸ். வந்து அப்படியே போயிடலாம். போயிரு அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. மேலே எஸ்கேப் ஆயிடுவோம். ஓர தம்பி. இங்கேடா இத்தனை டங் டங் சாகூர் இருக்கானுங்க. சரி, இங்க ஒருத்தர் நடக்காமே போறான் போது இது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டுறணும். அப்பனா தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது ஓப்பன் ஆகாது. கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சா? கோமாளி முடிஞ்சா புடுறா பார்க்க, என்ன முடிஞ்சா புடுறாடி புடுறா. நீதான் டங் டங் சகூர் முடிஞ்சா புடிச்சு காட்டுறேன் என்ன. டேய் அவன் ஒரு சோம்பேறி மாதிரி நம்ம இவன் பெரியார் நினைச்சிட்டு இருக்கோம், இவன் ஒரு டம்மி பீஸ் தெரியுது.
கோமாளி, நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு தெரியாம இத்தனை பில்டப் பண்ணுறேன். இங்கே தானே இங்கே ஒரு டங் சகூர் இருக்கான். ஓகே, ஏன்னா எனக்கு மேலே வந்து போயிட்டு இருக்கான். இல்லை எவன்டா அவன்? ஏபிடியா? எப்படி என்னடா பேரு? எபிடி குபிடி கபடி இருக்கு. நான் வச்சிருக்கேன் பாடுறா ரோப்ளெக்ஸ். அதான்டா என் பேசு, ஏன்னா நான் ரோப்ளெக்ஸ்கே பாசுடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா, இதை பச்சை பட்டன் அமுத்திட்டு இங்கடா காணும் வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமுத்த போகிறோம். இப்போ நான் மேலே போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், மேலே தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கு. மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கூப்பிட்டு போய் என்ன பண்ண போறானோ. வந்தாச்சா? ஏய், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்களா இல்லையா, இந்த ஜூஸ் குடிக்கிறது ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ ரன்னிங் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடலாம். பவர் வந்துச்சு அண்ணனுக்கு. இப்போ பாடுறாங்க ஐயால 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இதுக்கு மேலே என்ன உங்களடா எங்கடா போட்டு கொண்டு போயிட்டு இருக்கீங்க கோமாளிஸ். இங்கிருந்து போக முடியுமாடா அவ்வளோ தூரம்? அப்பா போயிட்டான்டா. ஓகே, இதுக்கு மேலே போனால் மேஜிக் பவர்லாம் ஆஃப் ஆயிடும் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பவர் இல்லை, அப்படியா கட் ஆயிடுச்சு. சரி போவோம். பாஸ் கேமஸ்னா சும்மாவா? ஆஹா, இங்கே ஒரு டங் சகூர். டேய் என்னடா போகிறோம்? முடிஞ்ச புட்ரா பார்க்கலாம், அட்ரா பார்க்கலாம். கோமாளி இவன்லாம் டங் சகூர். ஆமாம், அடிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் பார்த்தீங்கன்னா அதை விட்டு மேலே போயிடுவோம். இங்கே என்ன பண்ணி வச்சுக்கலான்னு தெரியலையே. ஓகே, ஓ டங் சகூர் பிரிசன் கூட போட்டாங்களா. இவன் அவுத்துட்டா இவன் வழியில் வந்து பிரிசன் பண்ணிட்டே இருப்பான். நம்ம அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடும் அந்த இடத்த விட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே லேடர் இருக்கானா பார்த்தீங்களா இல்லையா? அதேதான். ஓகே, இந்த லேடரை மூலம் தூக்கிக்குவோம். இந்த லேடரை தூக்கிட்டு போய் இன்னும் வரமாட்டேங்குது. ஓகே வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் அங்கே வச்சு நம்ம மேலே எஸ்கேப் ஆக போகிறோம். இதை வந்து கேஸ் இதை நான் பிரிசன் எஸ்கேப்ல நிறைய டைம் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாற்றங்கள் இல்லை, எல்லாமே அப்படிதான் பிடிச்சிருக்கானுங்க. ஒரு மாற்றங்கள் இல்லை, எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இந்த அப்படியே டிராப் பண்ணி வந்தாத்துல இன்னும் நிற்க மாட்டேங்குது. ரொம்ப கரெக்டாக அந்த மேலே இந்த வெண்ட்டுக்குள்ளே நிற்கணும். நின்றுச்சா? ஓகே நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பர்ஃபெக்ட். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும். ஐயோ கீழே வந்துட்டோம். ரோப்ளெக்ஸ் பாஸ்க்கு வந்த ஒரு சோதனை பார்த்தீங்களா? ஏய் என்னடா இது, மேலே போக முடியல. நானும் அங்கிருந்து அப்படி ஜம்ப் பண்ணுவோம்டா. ஐயோ சரி, வேலைக்காகாது. இப்போ இப்படி போட்டுப்போம். அவ்வளோதான், நான் இருக்கேன். இவனுக்கு ஒருத்தன் அவனா பை பண்ணுங்கடா. நானே இருக்கனடா பை பண்றேன். நோ நான் பை பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் மணி ஏர்ன் பண்ணதில்லை யூடியூப்ல. அதனால நான் கண்டிப்பா பை பண்ணவே மாட்டேன். சரி, அப்படியே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, என்னது இது? ஓ ஃபேனா நினைச்சேன்டா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிசர்லெக்ஸ் எஸ்கேப் இருக்கிறது எல்லாமே அப்படியே மிக்சிங்கில் தான் இருக்குது. ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதோட எண்டிங் ஸ்கேனை மட்டும் நான் காட்டிடுறேன் எஸ்கேப் ஆகிறத. நீங்கள் நல்லா பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நானும் பார்த்தேன். பட் எல்லாமே பிரிசன் எஸ்கேப் மாதிரி தான் இருக்குது. நான் இதில் ஏறி போகிற மாதிரிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டு ஃபைனல் ஸ்கேனை காட்டிட்டு நான் அவ்வளோதான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை நல்லா பாருங்க. இதெல்லாம் பை பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் பை பண்ணி நம்மளுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் ஆக்சுவலி இதெல்லாம் பை பண்ணாதீங்க. ஓகே வாங்க எண்டிங் ஸ்கேனில் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த டங் ஷகூர்லேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே கைஸ், இது மாதிரி ஃபன்னான வீடியோ என்னன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வீடியோ பண்ணிக்கிறேன். ஓகே, டாட்டா பை பாய், லவ் யூ கைஸ், see you.